நவம்பர்ல தான் சம்பவமே காத்திருக்குங்க. ஏன்னா இந்த தாழ்வு பகுதி போனதுக்கு அப்புறமா இன்னொரு தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது புயல் சின்னமாகவே உருவானாலுமே தமிழகத்தில் நேரடியாக கரை கடப்பதற்கான வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையாக நம்ம பார்க்கிறோம். ஏன்னா நமக்கு இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி சென்ற பிறகு அடுத்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகக்கூடும். அது மேலும் வலுப்பெற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் போகும். புயல் சின்னமாக மாறினாலும் தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகரப்போகுது. அதாவது வடக்கு ஆந்திரா, ஒரிசா போன்ற பகுதிகளை நோக்கி நகரலாம் என்று எதிர்பார்க்கப்படுது. எப்படி பார்த்தாலும் நமக்கு மழை மட்டும்தாங்க. காற்றுனால எந்த பாதிப்பும் இருக்க போறது கிடையாது. ஆகவே தமிழகத்தில் அக்டோபரிலே பெய்த மழையெல்லாம் ஒரு சாதாரண ஒரு மழை. இதெல்லாம் ஒரு ஆரம்ப மழை பொழிவாக தான் நம்ம பார்க்கிறோம். அதற்கே நிறைய பேர் என்னப்பா 17 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு, ரொம்ப தீவிரமான மழை பொழிவுகள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுதாங்க, இன்னும் நவம்பர்ல இதை விட இன்னும் மோசமான மழை பொழிவுகள்